Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஊர்ல ஈஸியா எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கக்கூடிய இந்த பொருள்ல இவ்வளவு நன்மைகள் இருக்கா, இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கழுத்து வலி, முட்டி வலி, இடுப்பு வலின்னு எல்லா விதமான எலும்பு சம்பந்தமான வலிகளை வந்து குணப்படுத்தும். உடைந்த எலும்புகளை கூட ஒன்று சேர்க்கிற தன்மை இருக்குது இந்த பொருளில். அது மட்டும் இல்லை, ஒபிசிட்டின்னு சொல்லப்படுற அதிகப்படியான உடல் எடையை குறைத்து நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை வந்து குறைத்து ஹெல்தி வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லி நம்ம இதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், ஞாபக சக்தி அதிகமாகும். பெண்களுக்கு ஏற்படுற மென்சூரல் ப்ராப்ளம்க்கெல்லாம் கூட இது தீர்வு தரும்னு சொல்கிறாங்க. இதை தவிரவும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பொருளை பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, விட்டமின் சி, ஆன்டிஆக்சிடன்ட்ஸ், ஃபைபர் இதெல்லாம் நிறையவே இருக்குது. பசி இல்லை, டேஸ்ட்டே தெரியலை, அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெல்லாம் கூட இது வந்து சொல்யூஷனாக இருக்கும். பெரண்டையில் தான் வந்து இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெரண்டையில் சட்னி செய்யலாம், துவையல் செய்யலாம்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் டெய்லி பெரண்டையை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி அதை சட்னி செய்கிறது பெரிய வேலை. பெரண்டை கிடைக்கும் போது அதை பல்காக எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி பெரண்டை பொடி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2-3 மாதம் வரைக்கும் கூட நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற அந்த பெரண்டை பொடியை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பெரண்டை க்ளீன் பண்ணால் நிறைய பேருக்கு வந்து கையில் வந்து அரிப்பாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பெரண்டை நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த அரிப்பு இருக்காது. பெரண்டையை வந்து முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா நார் இருக்கும், அதை வந்து நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு கத்தி வச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காய் தோல் சீவறது இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பெரண்டையை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து 1 கப் அளவுக்கு க்ளீன் பண்ண பெரண்டையை எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பெரண்டையை இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கலரெல்லாம் மாறி நல்லா டீப் ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக கலர் மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது பேர் தான் பெரண்டை எண்ணெய். இது வந்து எலும்பு சம்மந்தமான வலிகளுக்கு வந்து நம்ம தைலம் மாதிரி யூஸ் பண்ணலாம், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மீதி வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. இப்போ இந்த எண்ணெயில் வந்து வரமிளகா ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் வந்து 1/2 கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணுறேன். எந்த கப்பில் பெரண்டை அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து வந்து கரெக்டாக இருக்கும். உளுந்து வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணுறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஆறட்டும். கடைசியாக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதையெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இட்லி பொடி மாதிரி இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும்.
இதை வந்து நம்ம இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை சூடான சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு இந்த பொடியை பருப்பு பொடி மாதிரி சேர்த்து நம்ம பசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டான பொடி இது. ரசம் சூப் எல்லாம் பண்ணும்போது இது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே சத்தான பொடி, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பொடி வந்து டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தால் நம்ம ஹெல்த் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். நிறைய ஸ்டடீஸ் இருக்குது இதை பற்றி. ஸோ பிரண்டை கிடச்சதுன்னா இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு வந்து பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி 1 ஸ்பூன் நம்ம உணவில் சேர்த்திட்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.